ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். பீனட் லட்டு. லட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தால் போதும். வேர்க்கடலை, முழு வேர்க்கடலை. நான் இனிமேல் தான் வந்து வறுக்க போகிறேன், வறுக்காத வேர்க்கடலை. அதுக்கப்புறமா வந்து 1 கப்பு வந்து வெல்லம் வந்து சும்மா வந்து 4-5 நான் இடித்து வச்சுருக்கேன். இது 2 இருந்தால் போதும், நம்ம லட்டு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து வேர்க்கடலை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்ல லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கீங்க, தோல் எடுத்த வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வறுக்கலைன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கங்கே 1-2 இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 கப்பு வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப்பு வேர்க்கடலைக்கு வந்து 1 கப்பு வந்து வெல்லம். உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸாக அரைக்கணும். நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. நம்ம ஸ்பீட் அதிகமாக வச்சோன்னா வேர்க்கடலை இருக்க எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் பல்ஸ் மோடில் அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ஒரு 4 ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் பல்ஸ் மோடு ஜஸ்ட்டு ஒரு 4-5 பல்ஸ் தான் விட்டேன். அதுக்கே இந்த அளவுக்கு வந்து பொடியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நீங்கள் ரொம்ப பண்ணிங்கனாலும் கட்டியாக வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இதில் நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நீங்கள் பொடியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கட்டியாக இருக்குன்னா ஜஸ்ட்டு இடிச்சிட்டு 4-5 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டையுமே வந்து நான் பல்ஸ் மோடில் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு 7-8 பல்ஸுக்கே இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து உங்களுக்கு 6 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் இதுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறமா அது லைட்டாக சூடாகட்டும். சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை வந்து இதில் போடுங்க. இது அடி பிடிச்சிடாமல் கருகிராமல் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து ஹீட் ஆனால் போதும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த ஹீட்டில் வந்து லட்டு பிடிக்க முடியும். இந்த அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு பொறுக்கிற சூடு இருக்கும். அதனால் இறக்கி வச்சுட்டு நீங்கள் கையில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம லட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப வந்து அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா வந்திருக்கு. 2 கப்பு போட்டதுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்டாக 25 லட்டு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட். பண்ணி ஒரு 4 நாளில் வந்து இது எல்லாமே காலி ஆகிடும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.